ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டிசம்பர் 2 உலக மாசு கட்டுப்பாட்டு தினம். இந்த நாள்ல நம்ம மாசுக்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்முடைய சேலத்தை சேர்ந்த பசுமை கலாம் அறக்கட்டளை நண்பர்கள் சொல்ல போறாங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு உலக மாசு கட்டுப்பாட்டு தினம். இந்த மாசு கட்டுப்பாடுன்றது பொதுமக்கள் மட்டும் இல்லாம நம்ம பள்ளி மாணவர்களுக்கும் அதில் கடமை இருக்கு. அதில் நம்ம என்ன பண்ணணும்னா பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கவே முடியாத பட்சத்துல ஒரு முறை பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாக்கிட்டையும் சொல்லி குப்பையை பிரித்து கொடுக்க ஆரம்பிக்கணும். நார்மலாக மக்கு குப்பையும் மக்கா குப்பையை பிரித்து கொடுத்தாலே அதை கவர்மெண்ட்டு முகந்த முறையில் மறுசுழற்சி பண்ணி திரும்பி நம்மகிட்டே அதை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளி மாணவரும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு பக்கத்துலேயோ இல்லை இடம் இருக்க இடத்துலையோ ஒரு மரக்கன்று வச்சு மாசு கட்டுப்பாட்டு தினத்தையும் நம்ம கொண்டாடணும். நன்றி. மாசை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று வாகன நெரிசலில் அதிகமான புகைகளை கக்கிக்கொண்டு செல்கிறது. அந்த புகைகளை சீர்திருத்த வேண்டும் என்றால் நாம் மரங்களை ஆங்காங்கே நட்டு அந்த காற்று மாசுபட்ட காற்றை நாம் தூய்மையான காற்றாக உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு இந்த மாசுனால் காற்று மாசுபடுவதனால் என்னென்ன நோய்கள் வருகிறது, என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்று நாம் அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை விழிப்புணர்வுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு 50 மரங்களாவது வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். ஸோ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல கிளாத் பேக் யூஸ் பண்ணுறது. ஈவன் ஒரு வாட்டர் பாட்டிலை ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியான யூசேஜஸ்லாம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். காற்று மாசு, நில மாசு, நீர் மாசு, இப்படி எல்லா மாசையும் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நாமளுமே மாசுக்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துவோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சோனா எஃப்எம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.